வணக்கம். பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்காவிற்கு பயணம் செய்யவுள்ள நிலையில் டெல்லியில் சில முக்கிய நகர்வுகள் நடைபெற்று வருகின்றன. செமிகண்டக்டர் துறையில் அமெரிக்காவிற்கும் இந்தியாவிற்கும் இடையே வலுவான கூட்டாண்மை உருவாகி வருகிறது. நாளைய உலகை வடிவமைக்க மோடியின் தலைமையில் இந்தியா செமிகண்டக்டர் துறையில் பல மூலோபாய முதலீடுகளை செய்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக சிங்கப்பூர், இஸ்ரேல், தாய்வான் போன்ற நாடுகளுடன் இந்தியா ஒத்துழைத்து வருகிறது. இந்நிலையில் இப்போது இந்தியாவுடன் கூட்டணிக்கு தயாராகி வருகிறது அமெரிக்காவும். மோடியின் அமெரிக்க பயணத்திற்கு முன்பே இந்தியாவுடன் செமிகண்டக்டர் கூட்டணியை அறிவித்துள்ளது அமெரிக்க வெளியுறவுத்துறை. செமிகண்டக்டர் விநியோக சங்கிலியில் புதிய வாய்ப்புகளை ஆராய இந்தியாவுடன் புதிய கூட்டாண்மையை அமெரிக்கா அறிவித்துள்ளது. இதற்காக இந்தியாவின் தற்போதைய குறைக்கடத்தி அமைப்பு, ஒழுங்குமுறை கட்டமைப்பு, தொழில் சக்தி, உட்கட்டமைப்பு ஆகியவற்றின் விரிவான மதிப்பீட்டை அமெரிக்கா நடத்தி வருகிறது. இந்த மதிப்பீடு இரு நாடுகளுக்கும் இடையிலான செமிகண்டக்டர் கூட்டாண்மையை வலுப்படுத்துவதற்கும் மேம்படுத்துவதற்கும் அடிப்படையாக அமையும். 2022ஆம் ஆண்டின் சிப்ஸ் சட்டத்தின்படி சர்வதேச தொழில்நுட்ப பாதுகாப்பு மற்றும் கண்டுபிடிப்பு நிதியத்தின் கீழ் இந்த ஒத்துழைப்பு மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. உலகளாவிய குறைக்கடத்தி சுற்றுச்சூழலை வளர்ப்பதற்கும் பல்வகைப்படுத்துவதற்குமான வாய்ப்புகளை வளர்ப்பதற்காக அமெரிக்கா இந்த அமைப்பை உருவாக்கியுள்ளது. செமிகண்டக்டர் துறையில் இந்தியாவுடன் ஒத்துழைக்கும் அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை செமிகண்டக்டர் துறையில் இந்திய அரசு எடுக்கும் ஒவ்வொரு நடவடிக்கையும் வெற்றியடைகிறது என்பதை தெளிவுபடுத்துகிறது.